நந்தனம். இது ஒரு சந்திப்பு. முத்துராமலிங்க தேவர் சிலை இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இங்கே தாமரை குடியிருப்பு என்று இருக்கிறது. அதுவும் நந்தனம்தான். அதில்தான் நண்பர் கல்லூரி நண்பர் அங்கே தான் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காகத்தான் தற்பொழுது செல்கிறேன். ஒரே இது இருவழிப்பாதை, மவுண்ட் ரோடு. ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. இப்படியே உள்ளே போக வேண்டியது தான். நந்தனம். இந்த வழியாக போனால் அடையார் போயிடலாம். நேராக போனோம்னா அடையார் தான். இப்போ போட்டிருக்க தாமரை குடியிருப்பு 1வது தெரு. நம்ம 2வது தெரு வழியாக தான் போகணும். அங்கே தான் நண்பர் புருஷோத்தமன் இருக்கார். நல்ல தற்பொழுது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். இங்கேருந்து ஒரு பஸ்ஸு போகுது. இந்த பஸ்ஸில் ஏறினோம்னா கிண்டியில் போய் இறங்கிக்கலாம். கிண்டியில் இறங்கினா மெயின் ரோடில் இறங்காது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தாண்ட இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் போய் நிற்கும். இப்படி தான் போனேன். 2 முறை அந்த வழியாக தான் வந்து போனேன். ஸோ இன்றைக்கி வேறு வழியாக போகிறேன். இதோட பஸ்ஸு போகுது பாருங்கள். 54 பூந்தமல்லி போகிற வண்டி. அது மெயின் ரோடு வழியாக போகுமான்னு தெரியல, பார்க்கணும். பேர் என்னன்னு தெரியல. நம்ம போக வேண்டிய இடம் இதுதான். அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். பாஸ்கர் ஃபிஷ் ஸ்டால். இது என்னது? லோட்டஸ் காலனி, 2nd ஸ்ட்ரீட்டு, லோட்டஸ் காலனி, நந்தனம். லோட்டஸ் காலனி தாமரை குடியிருப்பு. லோட்டஸ்னால் தாமரை தானே, தாமரை குடியிருப்பு தான். வந்தாச்சு. நண்பர் இங்கே தான் இருக்கிறாரு. சின்ன சின்ன கடைங்க இருக்குது. கால வேலை நடக்குது. வரும்போதெல்லாம் ஒரு பதிவு பண்ணிடுறேன், வீடியோ எடுத்து பண்ணிடுறேன். ஞாபகமாக இருக்கும் எப்படி வந்தேன், எப்படி போகிறேன் அப்படிங்கிறது தான். என் நண்பர்களுக்கு நிறைய இங்கே நண்பர்கள் ரொம்ப அதிகம். அதோ மாடி இருக்க, அதுதான் அடையாளம், வீட்டோட அடையாளமே. இதெல்லாம் வந்து ஹவுசிங் போர்டு. இதெல்லாம் மேலே கட்டிட்டாங்க. நண்பர் ஹவுசிங் போர்டில் தான் இருக்கார். சொந்தமாக வாங்கிட்டார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய வண்டி வாசலில் நிற்கிது. ரெடியாக இருக்கார். வணக்கம். வண்டியை பார்த்துட்டேன்.